ஹலோ, ஹாய், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாரையும் மற்றொரு வீடியோவில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு நம்ம பழைய கவுண்டமணி செந்திலோட காம்படிஷன் ஒன்று போட்டு காட்டணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அதை பாருங்க, அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம். இதோ அந்த வீடியோ. ஈசன், இதாவ தங்கச்சி. டே தகப்பா, இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? இது வரைக்கும் எத்தனையோ இடத்துக்கு அந்த பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போனேன். இந்த ஒண்ணுதான் பார்க்கறது கண்ணுக்கு லட்சணமா இருந்தது. அது என் தங்கச்சின்னு சொல்லி என் தலையில கேளத்துக்கு போட்டேன். நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் நினைக்கிட்டு தெய்வம் நினைக்கிறதுடா. நீ என்ன நினைச்ச? 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மூஞ்சிக்கு இருக்குடா பிளாஸ்பேக். என்னப்பா செய்யறது? வீட்டு விளையாடிச்சு போய நாய. நீ விளையாண்டு போட்டு வீணாண்டா பணியோட உன்னை அப்படியே கூத்தங்களா? யாராவ இவ்வளவு அவரது இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்காந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. என்ற மகளுக்கு இன்சியல் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நான் தாங்க 20 வருஷமா சோறு போட்டு வாத்திட்டு இருக்கா. நல்ல குடும்பம், நல்ல மதர். இன்சியல் பிரச்சனை அவன் கவனிச்சுக்கிட்டோ, ஃபேமிலி பிரச்சனை நீ சமாளிச்சுக்க. நான் வர்றேன். மைசல், இதாவும் தங்கச்சி. அண்ணா ஐயோ அம்மா. இந்த காமெடி சீனை நீங்க எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு கான்டெக்ட் சொல்லிதான் புரியணும் அப்படின்னு கிடையாது. இந்த காமெடி சீனை நம்ம எத்தனை தடவை பார்த்தாலும் நமக்கு சிரிப்பு தான் வரும். பிகாஸ் அந்த இடத்துல ஹைலைட்டான ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மிக்சர் சாப்பிட்ற ஒருத்தர் தான். ஏன்பா இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீ என்னப்பா உட்காந்து மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்க அப்படிங்கிறது மாதிரி. நம்ம காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் முடிஞ்சு 3 மாதம் முடிஞ்சு இப்போ 4வது மாதம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோஷ்டி முறைகேடு அப்படி இப்படின்னு செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. இது ரிகார்டிங்காக நமக்குமே ஒரு செய்தித்தாளில் நியூஸ் வந்திருந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருந்துருப்பீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ரிகார்டிங்காக பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன். பிகாஸ் இது பியூர் ப்ராபகேண்டா. இது கிட்டத்தட்ட ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது, அதாவது இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டார்ட் கொடுக்கறது. பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம எக்ஸாம் முடிஞ்சு 3 மாதத்தில் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படல. எக்ஸாம் எழுதும் போதும் சரி, அதுக்கப்புறமும் சரி, நமக்கு எந்த ஒரு டவுட் தோன்றமா எந்த ஒரு விஷயமே நடக்கல. அதுவும் போக பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் சீசன். எலெக்ஷன் நடக்கிற நேரத்தில் எந்த ஒரு கவர்மெண்ட்டும் முட்டாள்தனமாக எந்த ஒரு முறைகேட்டிலையும் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. இந்த டைமில் உடனடியாக ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தாலும் பரவாயில்ல. இப்போ 3 மாதம் கழிச்சு இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது நமக்கு கொஸ்டின் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா யார் ஒருத்தர் எக்ஸாம் நல்லா பண்ணலையோ அவங்க தான் எப்படியாவது இந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணலாமா அப்படின்னு பார்ப்பாங்க. பிகாஸ் எக்ஸாம் கேன்சல் பண்ணும்போது அந்த எக்ஸாம் ஆனது திரும்ப நடைபெற்றுச்சுன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை அவங்க நினைச்சு பண்ணுறாங்களோ என்னவோ தெரில. அண்ட் செகண்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த செய்தித்தாளில் நியூஸ் ஆனது. இதற்கு முன்னாடி இதே செய்தித்தாளில் நமக்கு நிதி பற்றாக்குறை காரணமாக உதவி பேராசிரியர் பணி நியமனத்தை நிறுத்தி வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. பட் அந்த நியூஸ் ஒரு நாள்லேயே பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் நமக்கு 5 சப்ஜெக்ட்ஸ்க்கான ரிசல்ட்ஸ்லாம் அந்த 5 சப்ஜெக்ட்ஸ்க்கு போஸ்டிங்கும் ஆக்சுவலாக போட்டாங்க இப்போது. ஸோ நம்ம ஜஸ்ட் செய்தித்தாளில் வரதெல்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்புற முட்டாள்தனம். நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறது ஒன்று தான். நீங்கள் ஹோப்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் எல்லாருமே மோஸ்ட்லி எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஒவ்வொருத்தரோட காலேஜ் டிஆர்பி எக்ஸாமோட ஜேர்னி ஆனது ரொம்ப நீடித்த ஒரு புனிதமான ஒரு விஷயம். பிகாஸ் ஒவ்வொருத்தரும் எஃபர்ட் போட்டிருக்கீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் பிஎஸ்டி பண்ணுறதுல இருக்கட்டும், இல்லை நெட் செட் கிளியர் பண்ணுறதுல இருக்கட்டும். இவ்வளோ கடினங்களை தாண்டி வந்திருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட ரிவார்டானது கிடைக்கும் கண்டிப்பாக. பிகாஸ் யாரோ என்னவோ செய்தி போடாங்க, நீங்கள் ஜஸ்ட் கண்டுக்காம நெக்ஸ்ட் ப்ராசஸ் நமக்கு இன்டர்வியூ. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ரீசெண்டாக கிட்டத்தட்ட 30 அசோசியேட் ப்ரொஃபஸர்ஸ், அதாவது இணை பேராசிரியர்கள் டிஆர்பி மாட்டு பணிக்காக நியமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸ் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடியே நமக்கான லிஸ்ட் கூட வரலாம். பிகாஸ் ஆஸ் வி ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டடுங்கிற மாதிரி தான் நம்ம டிஆர்பி செயல்பட்டு இருக்கு எப்போவுமே. அவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டை விட்டுட்டு திடீர்னு நம்மளை இன்டர்வியூக்கு அழைக்கலாம். ஒரு வீக்கோ இல்லை 10 days அப்படி டைம் கொடுத்து. நம்மளோட கடமை இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது. நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. இதர் பிஃபோர் எலெக்ஷன் ஆர் ஆஃப்டர் எலெக்ஷன் எப்போயா இருந்தாலும் நமக்கான போஸ்டிங் போடத்தான் போகிறாங்க. ஹோப்ஃபுல்லாக இருங்க. அண்ட் இது போன்ற செய்தியெல்லாம் மோஸ்ட்லி தவிர்த்துக்கோங்க. பிகாஸ் நானுமே பார்த்தேன், இப்போ யூடியூப் வீடியோஸ்லேயும் பார்த்தேன். இது மாதிரி அவங்க நெகட்டிவாக தான் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. பட் அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் நமக்கே தெரியும் இது ஜஸ்ட் பியூர் ப்ராபகேண்டா. நம்ம டிஆர்பி போர்டும் சரி, நம்ம கவர்மெண்ட்டும் சரி, இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹோப்ஃபுல்லாக வெயிட் பண்ணுவோம். அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், ஆட்சி மாற்றம் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆட்சி மாற்றம் தான் இந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிடுவாங்களா அப்படி இப்படின்லாம். ஃபர்ஸ்ட்லி ஆட்சி மாற்றம் ஃபஸ்ட்டு வரட்டும், அப்புறம் பேசினதெல்லாம். அண்ட் செகண்ட்லி
லாஸ்ட் டைம் நடந்த இந்த டைம் நடக்கும் அப்படி இப்படின்லாம் நம்ம வந்து யோசிக்கிறது வந்து என்ன சொல்கிறது, அது தேவையற்றது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அது கேன்சல் ஆனது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டில் நடந்த ரெக்ரூட்மெண்ட் ஆனது, அதாவது ரெக்ரூட்மெண்ட் நடக்கல பட் அதற்கான பணிகள் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா வேற பேட்டர்னில் நடந்தது. அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்ஸ் பேஸ் இல்லை, அது டிஃப்ரெண்ட்டாக ஜஸ்ட் 34 மார்க்ஸில் நடந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் கவர்மெண்ட் வரவும் அந்த ஒரு பேட்டர்னே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி இது பண்ணாங்க. ஸோ ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு கவர்மெண்ட் புதுசாக வரும்போது அவங்க வந்து ஒவ்வொரு டைமும் இந்த பேட்டர்னை மாற்றுவாங்க, ஒவ்வொரு தரையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்குவாங்க அப்படின்லாம் கிடையாது. ஆஸ்பிரண்ட்ஸோட மனநிலையம் பார்க்க வேண்டியது இருக்குது. 40,000க்கு மேலே வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இந்த எக்ஸாம்லாம் கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. அதுவும் இல்லாமல் நமக்கான போஸ்டிங்கும் போட்டாங்க ஆல்ரெடி. நமக்கே தெரியும் 5 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணி அவங்கள வந்து பணி நியமன ஆணையம் கொடுத்து அவங்க வந்து இன்னைக்கு போய் ஜாயினும் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து ஒரு சக்ஸஸ்ன்னு தான் சொல்ல முடியும். நமக்கு வந்து இப்போ மீதமுள்ள சப்ஜெக்ட்ஸ்க்கான ரிசல்ட்டை மட்டும்தான் நம்ம எதிர்நோக்கி இருக்கோம். ஸோ நம்ம வந்து பாசிட்டிவிட்டியோட ஆப்டிமிஸ்டிக்காக நம்ம வெயிட் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட ஒரே வேலையாக இருக்கணும். ஸோ நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க இன்டர்வியூ வரைக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் அப்டேட்டோட சந்திக்கிறேன். அன்டில் தென், நன்றி, வணக்கம்.